இங்கே சோழன் ஒரு பக்கம் ரோட்டில் போகிற பொம்பளை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எல்லாருமே இங்கே சோழன் வீட்டில் இருந்து நிலா வெளியில் போனதை நிலா ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்கள குத்தி காட்டி சோழன் வீட்டை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த பொம்பளை கிட்ட பயங்கரமாக சண்டைக்கு போகிறாரு. அவருமே இந்த பக்கம் சண்டை போடுறத பார்த்துட்டு பாண்டியன்னு ஒரு நிமிஷம் போயிட்டு இருக்கும்போது வண்டியை நிறுத்தி சோழனை தடுக்க பார்க்குறாங்க. தடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொம்பளை கிட்ட, ஏமா எதுக்குமா எங்கள் வீட்டு விஷயத்தில் தலை நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் கூட தான் உங்கள் வீட்டுக்காரவங்களை போட்டு அடிச்சாரு, அதை பற்றி நாங்கள் கேட்டோமா, நாங்கள் அமைதியாக தானே இருந்தோம். அதே மாதிரி உங்கள் வேலையை பாருங்கம்மா, தேவையில்லாமல் எங்கள் வீட்டு பிரச்சனைக்கு நீங்கள் வராதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ரொம்பவே தெளிவாக பேசி சோழனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் போயிட்டு இருக்க வழியில் சோழன் கிட்ட, ஏன்டா இப்படி பண்ணுற, எதுக்குடா போய் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி இவரும் சத்தம் போடுறாரு. அப்போ சோழனுக்கு என்னால் தாங்க முடியலடா, நம்ம வீட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடக்கிற மாதிரியே இந்த தெருவே பேசிக்கிட்டு இருக்குடா, ஏன் மற்ற வீட்டிலலாம் பிரச்சனையும் நடக்கலையா, நம்ம வீட்டில் மட்டும் தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி இங்கே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன், சரி விடுறா விடு, இந்த பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம், யாரோ ஊரில் இருக்கிறவன் பேசிட்டு போதான் செய்வான், அதுக்காக நம்ம அவங்ககிட்ட எல்லாருக்கிட்ட போய் சண்டைக்கு போனால் நல்லா இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி பாண்டியன் இங்கே ஒரு வழியாக சோழனை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக அவரோட கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே அவருக்கு முடிஞ்ச ஒரு அட்வைஸையும் கொடுக்குறாங்க. இங்கே பாருடா, நீ இப்போ பண்ண விஷயம் ரொம்பவே தப்பான விஷயம் தான், ஆனால் நிலாவை நீ அப்ரோச் பண்ணும்போது இப்போ ஒரு புது பொண்ணை பார்த்தா நீ எப்படி அப்ரோச் பண்ணுவ, அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே நீ கல்யாணம் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சொல்லப்போனால் கல்யாணமே உண்மையான கல்யாணம் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ தாண்டா பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி நடந்துக்க, இல்லை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறப்பாரு. அப்போ தானே கண்டிப்பாக நிலா அவங்ககிட்ட சேர்ந்து வர முடியும். முதல்ல அவங்க இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நீ விட்டுரு, கண்டிப்பாக கொஞ்ச நாள் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் அட்வைஸ் பண்ணுறாரு. இதை கேட்ட சோழனும், உங்ககிட்டலாம் எனக்கு அட்வைஸ் கேட்குற நிலமை வந்துருச்சுன்னு சொல்லி லைட்டாக ஒரு டீஸ் பண்ணி காமெடி பண்ணுறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வானதி வராங்க. வானதியை பார்த்துட்டு, ஏண்டி நீ இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா, எப்போ பார்த்தாலும் என் தம்பியை பார்க்குறேன்னு சொல்லி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க, காலங்கத்தில் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அப்போ வானதியும் சோழனை பார்த்து, என் வேலை இருக்கட்டு, நான் என் ஆளை பார்க்க வரேன், உனக்கு என்ன இங்கே வேலை, நீ எப்போ பார்த்தாலும் என் ஆள் கடையில் டேரா போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோழனும் வானதி அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு அவரும் என்ன பண்ணுறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம அடுத்து போய் நிலாவை ஆஃபீஸில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸ் போகிறதுக்கு தயாராகிறாங்க. அதே நேரம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போனால் கண்டிப்பாக நிலா ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி என்னானாலும் பரவாயில்ல, நம்ம நிலாவோட ஆஃபீஸ் போயிடுவோன்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிலாவோட ஃப்ரெண்டு திவ்யா அவங்களுக்கான மத்தியான சாப்பாடை டெலிவரி எடுக்க வராங்க. அவங்க இந்த பக்கம் டெலிவரி எடுக்க வரும்போது சோழன் வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இவர் தானே அன்றைக்கி நிலாக்காக சண்டை போட்டாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்தபடியாக இங்கே சோழனை பார்த்து, நீங்கள் உள்ளே கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சோழனும், இல்லைங்க நான் பரவாயில்ல இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் நிலா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு அவங்கள என்னை கொஞ்சம் பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு. உடனே இது கேட்ட திவ்யாவும், சரிங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே போயிட்டு இந்த பக்கம் நிலா கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே நிலாவும் வேக வேகமாக இறங்கி இங்கே முறைச்சிக்கிட்டு இங்கே சோழனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சோழனும், இங்கே பாருங்க நிலா, நான் பண்ணது தப்பு தான், ரொம்பவே கேவலமான விஷயம் தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்கள், இதுக்கு மேலே அப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே இடிஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவரோட சூழ்நிலையை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீலா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, இப்போ உங்களோட மன நிம்மதிக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணுமா, அப்படி என்னால் முடியாது சோழன், நான் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, உங்களை நம்பி நான் வீட்டுக்கு தங்கியிருந்தேன், ஆனால் நீங்கள் பண்ணது என் மேலே உரிமை எடுக்கிறேன்ற பேரில் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க, அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது உண்மையிலுமே ரொம்பவே தப்பான விஷயம், அதை நீங்கள் புரிகிற வரைக்கும் நான் அவ்வளோ ஈஸியாக நான் விட மாட்டேன், அதே நேரம் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே சோழனை அவமானப்படுத்தி மறுபடியும் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இங்கே சோழனுக்கு எப்படி அவங்களோட மன திருப்தியை கொண்டு வரதுன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம பண்ண தப்பு தான், ஆனால் அந்த தப்புக்கு மன்னிப்பு கிடையாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காரு. ஆனால் நிலா இது எதையுமே பெருசாக கண்டுக்காம அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கே ஹாஸ்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு சரி நைட்டு சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேன்டீனில் போய் ஃபுட்டு வாங்குறாங்க. அந்த சாப்பாடை வாயில் வைக்கவே முடியல, ரொம்ப மோசமாக இருக்குது, வேறு வழி இல்லாமல் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை மீதியை தூக்கி தூர போட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு இங்கே கேஷுவலாக இங்கே திவ்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பலூனில் சாரின்னு எழுதி வருது. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நிலா ஒன்றுமே புரியல, என்னாச்சு இது எப்படி இங்கே வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது வேக வேகமாக ஜன்னல் பக்கம் எட்டி பார்த்தா கீழே சோழன் நின்றுட்டுருக்காரு. ஆனால் சோழன் கையில் பலூன் நிறைய வச்சு நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ஹாஸ்டலுக்கு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, இவர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கோபத்தோடு கீழே இறங்கி வராங்க. ஆனால் நிலா கீழே இறங்கி வர்றதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற வார்டனும் 4-5 லேடிஸும் சேர்ந்து, யார் தம்பி நீ, எதுக்கு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம்
இதெல்லாம் தப்புப்பா, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு, இல்லைனா உன் மேலே கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியில் வந்த நிலாவும் மேடம் மேடம் சாரி மேடம், அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் பேசி அனுப்பிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே சோழன் கிட்ட பேச வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோபத்தோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து இப்படியா பண்ணுவீங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்போது சோழனும் நிலாவை பார்த்து, நிலா ப்ளீஸ் நிலா என்னை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா இதை கேட்டுட்டு என்றைக்குமே மன்னிப்பு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு மேலே என்னை பார்க்கவே வரக்கூடாது, அப்படி மட்டும் வந்தீங்க நானே இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஊரை விட்டே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப பெரிய வார்த்தை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் பக்கம் சோழனுக்கு நெஞ்சே நொறுங்கி போயிடுது. அவரும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து சைலண்ட்டாக அவர் கையில் வச்சுருந்த பலூன் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே டேரெக்டாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா சோழனோட மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் நிலா திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கை இங்கே சோழனுக்கு இருந்துச்சு. இப்படி மட்டும் அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க திரும்பி வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்தோடய அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே நிலாவும் அந்த வார்டன்ட்ட போயிட்டு சாரி மேடம், அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வார்டனும் இங்கே பாருமா, இதான் லாஸ்ட் வார்னிங், உன்னை தேடி வேறு யாரும் இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணக்கூடாது, யாராவது உன்னை பார்க்கணுன்னா வெளியில் கேட்டுக்கு வெளியிலேருந்து உனக்கு கால் பண்ண சொல்லு, நீ கீழே வந்து பார்த்து பேசிட்டு போ, இப்படி பலூன் விடுறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம், இந்த ஹாஸ்டலில் ஒர்க்கிங் உமன்லேருந்து படிக்கிற பொண்ணுங்க வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க, அதனால யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது ஒன்னாலன்னு சொல்லிட்டு நிலாவை கொஞ்சம் வான் பண்ணி விட்டுறாங்க. இப்படி நிலாவுக்கு ஒரு பக்கம் பிரஷர் ஏறிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு இங்கே சோழன் நடந்து போயிட்டு இருக்காரு ரொம்ப சோகத்தோட. அப்போது சோழனுக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரை பார்த்துட்டு சோழன் பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஆனால் சோழனுக்கு பக்கத்தில் வந்த கார்ல இருந்து சோழா இங்கே வாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இங்கே சோழனுக்கு ஒன்றுமே புரியல, யார் என்ன சொல்லி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அந்த கார்லேருந்து இந்த பக்கம் டேரெக்டாக மனோகர் இறங்குறாரு. மனோகரை பார்த்தோன்னே இந்த பக்கம் சோழனுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ மனோகர் பக்கத்தில் தாசும் இறங்குறாரு. அவரும் சோழனை பார்த்துட்டு, என்னப்பா தம்பி என்னை அடிச்சிட்டுலாம் போனேன், இப்போ என்ன மூஞ்சி தொங்கி போய் தெரியுது அப்படின்ற மாதிரி இங்கே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோழனும் ஒழுங்காக போயிடுங்க, நான் செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோகரும், என்னப்பா தம்பி என் பொண்ணை நான் உன்னை நம்பி அனுப்பி வச்சா இப்படி அவளை ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க, ஏன் உனக்கு வேலை சரியா இல்லையா, வேலைலாம் போயிடுச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க டீஸ் பண்ணுறாங்க. இங்கே சோழனுக்கு ஒன்றுமே புரியல. அதே நேரம் இங்கே தாசு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரொம்ப கோபத்தோட சோழன் வந்து இங்கே மனோகரோட சட்டையை பிடிக்கலான்னு வராரு. ஆனால் குறுக்க வந்த தாசும், டேய் என் அப்பா கிட்ட ஒழுங்காக நடந்துக்கடா, தேவையில்லாமல் இப்படி பண்ணுற வேலை வச்சுக்காத, நீ ஏற்கனவே என் மேலே கை வச்சதுக்காக தான் என் அப்பா உன்னோட வேலையை பிடுங்கி இன்னைக்கு நிலாவை உன் குடும்பத்தை விட்டு பிரித்து வெளியில் ஹாஸ்டலில் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இன்னும் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்க, நிலாவை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவானாங்க அப்படின்ற மாதிரி தாஸ் மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ தான் இங்கே சோழனுக்கு தெளிவாக புரியுது, அந்த டூவெலில் வந்து இடித்தாலு வேறு யாருமே கிடையாது, இங்கே மனோகர் ஃபிக்ஸ் பண்ண ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் மனோகர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் பேசி இந்த பக்கம் சோழனோட லைசன்ஸை பிடிங்கி வைக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவர் போட்ட பிளானில் தான் சோழனுக்கு வேலை போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோழனோட லைசன்ஸு இப்போ கரெக்டாக மனோகர் கையில் இருக்குது. இதை பார்த்துட்டு சோழனுக்கு அப்போ தான் தெளிவாக புரியுது, எல்லா பிளானையும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க, என்னோட வேலையை போக வச்சு என்னை ப்ரெஸ்டேட்டடாக வச்சு என் மூலமாக தான் நிலாவை வீட்டை விட்டு வெளியில் ஏற்றிருக்காங்க, இது எல்லாமே இவங்களோட திட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழனும், இங்கே பாருங்கள், நீங்கள் தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் சரி நிலாவை இந்த ஊரை விட்டு கூட்டிகிட்டு போக முடியாது, நிலாவை நான் பத்திரமா பார்த்துக்குவேன், அவள் என்னோட மனைவி, என்ன ஆனாலும் சரி அவள் என்னை விட்டுட்டு போக மாட்டா, அவளை எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சபதம் எடுக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க தாசும், டே தம்பி நீலாம் வந்து எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு கால் தூசிக்கு கூட வரமாட்டடா, நாங்கள் இப்போ ஒன்றும் கிடையாது, அந்த ஹாஸ்டலில் இருக்கிற வார்டனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்கள நிலாவை ஹாஸ்டலில் விட்டு வெளியில் அனுப்ப சொன்னான்னு வச்சுக்கேன், அவங்க வெளியில் அனுப்பிடுவாங்க. அடுத்தபடியாக எங்கள் அப்பாவை அனுப்பி, அப்பா நீ போய் நிலாவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னா அவர் அப்படியே பொத்துன ஆப்பில் போய், நிலா நீ எதுக்குமா இங்கேருந்து கஷ்டப்படணும், நீ இதே வேலையை செய்யுமா, நம்மளோட கெஸ்ட் ஹவுஸே இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இதே ஊரில் இருக்கிற எங்களோட வீட்டுக்கு நிலாவை இங்கே விருந்தாளியும் அனுப்பி வச்சுருவோம். சொல்லப்போனால் அந்த கெஸ்ட் ஹவுஸையே அவள் பேருக்கு எழுதி வச்சு நீ சந்தோஷமாக இருமா, இங்கேருந்து இந்த வேலையை பாரு, உனக்கு நல்லபடியாக டிவோர்ஸையும் முடிச்சு நல்ல கல்யாணத்தை நாங்களே பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு நிலாவை மறுபடியும் எங்கள் வழிக்கு கொண்டு வருவோம். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளோட கரியர் மண்ணாங்கட்டி இது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு மறுபடியும் அவள் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை நாங்கள் பண்ணி விட்டுருவோம். எங்களுக்கு தெரியாதடா யார் எப்படி இருக்கணும், யாரை எப்படி வைக்கணும்
செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சோழனுக்கு ரொம்ப ரத்தம் கொதிக்குது. அவரும் டேய் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலாக தான் நடந்துக்கிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன்டா. இனிமேல் அப்பனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி 2 பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இப்போ நிலா கிட்ட வர்றதை நீங்கள் நிறுத்திக்கங்க. நிலா என்னோட மனைவி, அவன் என் மேலே இப்போ கோபத்தில் இருக்கா. நான் பண்ண தப்பு ரொம்பவே தப்பான விஷயம்தான், ஆனால் அதை நினச்சி அவள் வருத்தப்படுறாளே தவிர அவள் என்னை ஒதுக்கி தள்ளணும்னு நினைக்கல. அப்படி நினச்சிருந்தானா அவன் என்கிட்ட பேசியிருக்க மாட்டான். அதனால் இதோட நீங்கள் நிறுத்திக்கங்க, இதுக்கு மேலே நிலா கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு சோழன் எச்சரிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் அதே நேரம் இங்கே மனோகரும் டே நம்மளோட அடுத்த பிளானை பண்ணோண்டா தாசு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியுமே இங்கே சோழன் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்ப போகிறாங்க. அந்த பிரச்சனை என்ன ஆக போகுது, அந்த பிரச்சனை மூலமாக இங்கே மறுபடியுமே நிலா இந்த ஊரை விட்டு போக வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க அப்பா அம்மா கூடயும் சேர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.